1 தீமோத்தேயு 4:12 வாசிங்கள். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. பவுல் அப்போஸ்தலர் வாலிபனாகிய தீமோத்தேயுக்கு எழுதக்கூடியதான அந்த நிருபத்திலே ஒரு சில காரியங்களை உடைய ஒரு முன்மாதிரியான ஜீவியத்தோடு இரு என்று இங்கு சொல்லக்கூடியதான ஒரு காரியத்தையே வாசிக்க கேட்டோம். என்ன சொல்லுகிறார்? ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. அப்படியானால் இந்த உலகத்திலே இந்த ஒரு மனுஷனையும் யாருமே அசட்டை பண்ணலாம், நிர்விசாரமாக எண்ணலாம், அற்பமாக எண்ணலாம், இகழ்ந்து பேசலாம். ஆனால் அப்படி செய்யாமல் இருக்க வேண்டுமே. ஆனால் சில காரியங்களில் நீ முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலர் வாலிபனாகிய தீமோத்தேயுக்கு அங்கே சொல்லுகிறார். அப்படி இருக்கும்போது விசுவாசிகளுக்கு முன்பாக நீ மாதிரியாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார். அதே வசனத்தையே அடியான் இந்த நாளிலே எடுத்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியதாகிய நாம், ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள் என்று சொல்லக்கூடியதாகிய நாம், கிறிஸ்தவர்கள் அல்லாத பிற மதத்தினர்கள் மத்தியிலே அல்லது ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றதான காரியத்தையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அநேகரை பார்த்து அநேகர் இடரல் அடைகிறார்கள். சபைக்கு வரக்கூடியதான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதான ஜனங்களுடைய நிலைமைகளை பார்த்து, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடியதான ஜனங்களுடைய நிலைமைகளை பார்த்து அநேகர் இடறுகிறார்கள். காரணம், முன்மாதிரியான ஒரு ஜீவியம் இல்லை. அதனாலே நிஸ்சாரமாக அசட்டை பண்ணப்படக்கூடிய நிலைமைக்குள் காணப்படுகிறார்கள். ஒரு மனிதன் முன்மாதிரியாக இருக்க வேண்டுமேயானால் குறைந்தது 6 காரியங்களிலே அந்த மனுஷன் மிகவும் கருத்தாக தன்னை காத்து கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். 1, தங்களுடைய வார்த்தையிலே முன்மாதிரியாக இருக்க வேண்டும். 2, அந்த மனுஷனுடைய நடக்கையிலே அந்த மனுஷன் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். 3வது, அன்பு என்கிறது ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அன்புள்ளவனாக அவன் ஜீவிக்க வேண்டும். அடுத்தது, ஆவியிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ரட்சிக்கப்பட்டதான ஜனங்கள் அதிக நிச்சயமாக அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும், அந்த ஆவியை நடத்தப்பட வேண்டும். அடுத்தது, கல்யாணம் முடிந்தவர்களானாலும் சரி அல்லது திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி, கற்புக்குரிய காரியங்களிலே அவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசத்தை உடையவர்களாக அவர்கள் ஜீவிக்க வேண்டும். இந்த 6 காரியங்களிலே ஒவ்வொருவரும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டதான ஜனங்களும் முன்மாதிரியான அனுபவத்தோடு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஏதேனும் ஒரு விதத்திலே ஒவ்வொருவரும் மாதிரியாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒவ்வொரு மனுஷனும் ஏதேனும் ஒரு விதத்திலே குடும்பத்திலும் சரி அல்லது சமுதாயத்திலும் சரி, நாம் வேலை செய்யக்கூடியதான இடத்திலும் சரி, இடைப்படக்கூடியதான ஜனங்கள் மத்தியிலும் சரி, ஏதேனும் ஒரு மாதிரியை விட்டு செல்கிறோம். ஆனால் சபையாராகிய நம்மில் அநேகர் எப்படிப்பட்ட மாதிரியை விட்டு செல்கிறீர்கள்? கெட்ட மாதிரியை. 2 மாதிரிகள் உண்டு. ஒன்று கெட்ட குணங்களை வெளிப்படுத்தக்கூடியது, மற்றொன்று நல்ல குணங்களை வெளிப்படுத்தக்கூடியது. இங்கே பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார்? நல்ல குணங்களை வெளிப்படுத்தக்கூடியதான மாதிரியை உடையவர்களாக ஜீவிக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்லுகிறார்? எல்லா விதத்திலும் சரி. சுருக்கமாக சொல்ல போனால், இப்போ இனி பஸ்ஸு போகும்போது அங்கே நம்ம இருக்கிறோம், அங்கேயும் என்ன செய்கிறோம்? ஒரு சில மாதிரியை உடையவர்களாக இருக்கிறோம். ஒன்று, அடுத்தவங்க மீது இறக்கம் இல்லாதவங்களாக இருப்போம், இல்லை கடுகடுன்னு பேசக்கூடியவங்களாக இருப்போம், இல்லை இறக்கம் உள்ளவங்களாக இருந்து அடுத்தவங்களுக்கு இடம் கொடுத்து நம்ம நிற்கக்கூடியவங்களாக இருப்போம். இதை ஏன் இந்த இடத்துல சொல்ல வரேன்? ஏதேனும் ஒரு விதத்தில் எப்பொழுதுமே எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஒரு மாதிரியை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவே இருப்போம். அப்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? பைபிள் சொல்லுகிறது முன்மாதிரியான அனுபவம். எப்படிப்பட்ட முன்மாதிரியான அனுபவம்? வார்த்தை, நடக்கை, அன்பு, ஆவி, கற்பு, விசுவாசம் போன்றதான எல்லா காரியங்களிலும் நாம் மாதிரியான ஜீவியுடையவர்களாக இருக்க வேண்டும். வார்த்தை என்று சொல்லும்போது, வார்த்தையில் அநேகர் எப்படி இல்லை? உண்மை உள்ளவங்களா இல்லை. பணம் வாங்குறீங்க, காசு வாங்குறீங்க, கொடுக்கறதில்லை. இன்னும் தாரேன்னு சொல்லி காசு வாங்குறீங்க, ஆனால் என்ன சரியான நேரத்தில் கொடுக்கல. சிலவங்கெல்லாம் கேட்டால் நீ எங்கே தந்தானியே கேட்குறாங்க. எப்படி? நீ எங்கே எனக்கு தந்தான்னு சொல்லியே கேட்கக்கூடியதான நிலைமை இருக்குது. சிலவங்க பேசும்போது என்ன செய்கிறாங்க? சாப வார்த்தைகளை போடுறாங்க. இதெல்லாம் யார்? ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடியதான ஜனங்கள்.
இப்போ வார்த்தையில் முன்மாதிரி இருக்கா? இல்லை. அடுத்தது என்ன? நடத்தை. நடக்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? கெட்ட நடக்கையாக இருக்குது, திருடக்கூடிய ஒரு நடக்கையாக இருக்குது, ஏமாற்றக்கூடிய ஒரு நடக்கையாக இருக்குது, வஞ்சிக்கக்கூடிய ஒரு நடக்கையாக இருக்குது. உங்கள் நடக்கைகளை நீங்கள் பாருங்கள். அடுத்து என்ன? அன்புங்கிறது காணவே இல்லை. உங்களுக்கு அன்பு இருக்கா? குணங்களை பாருங்கள். அதாவது குணங்கள் மாறலை, கேட்டால் 9 நியாயம் சொல்லுவீங்க. நமக்குள்ள அன்பு இருக்கா? அடுத்தது ஆவியிலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தை, நடக்க, அன்பு, அடுத்து ஆவி. சிலரை பார்த்து இப்படியே சொல்லிடுறாங்க, அசுத்தாவி பிடிச்சவன், அசுத்தாவி பிடிச்சவன். ஏன்? அந்த முகம் அவ்வளோ இருண்டு இருக்கும், கடுகடுன்னே நிற்பாங்க, கெட்ட பொல்லாத வார்த்தைகள் வரும், சண்டை பிரச்சனை தான் உருவாக்குவாங்க. உங்களை எத்தனை பேர் இருக்கிறீங்க? வீட்டில் உள்ளவங்க எத்தனை தடவை இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ எல்லாத்துலேயும் மாதிரி உடையவங்களா இருக்கிறீங்களா? இல்லை. அடுத்து என்ன? விசுவாசம். விசுவாசி என்று சொல்கிறோம், விசுவாச துரோகம் பண்ணக்கூடியவர்களாக, விசுவாசத்தை மறுதளிக்கக்கூடியவர்களாகவே வாழ்க்கை இருக்குது. அடுத்த காரியம் என்ன? கற்புக்குரிய காரியம். முதல்ல மெசேஜ் பண்ணுறது, அடுத்து ஃபோன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வேறு காரியங்கள். அடுத்த சிலருக்கு என்ன? இச்சைக்குரிய பார்வை. இவ்வளோ நேரம் நான் சொன்னது என்ன? வேதாகமத்திலே இன்னென்ன காரியங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும், அவைகளே முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு நேர் மாறாக, எப்படி? அதற்கு நேர் மாறான வாழ்க்கை உடையதான கூட்டத்திலே இங்கே இருக்கக்கூடியதான அநேகருடைய வாழ்க்கை இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, இல்லை இல்லை, இந்த வாழ்க்கையெல்லாம் நீ விட்டுறணும், நீ மாறிதான் ஆகணும். ஆனால் அநேகருக்கு எப்படி? இப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட முடியாது, இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. எப்படி? இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. மனுஷன்னா வார்த்தையில் தப்பு வரும், நடக்கையில் பிசகுகள் வரும், அன்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி கூடி தான் இருக்கும், கற்புக்குரிய காரியங்களெல்லாம் கூடுதல் குறைவு இருக்கும், விசுவாசங்கிறது சில நேரம் இருக்கும், சில நேரம் இருக்காது, ஆவி என்றெல்லாம் சொல்லுது, சில நேரம் ஜெபம் பண்ணும்போது மட்டும் பரிசுத்தாவி இருக்கும். இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லலாம். இல்லை, வேதம் எப்பொழுதுமே முடியுங்கிறதான காரியத்தை மட்டும்தான் மனுஷனிடத்தில் எதிர்பார்க்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். வேதங்கிறது மனுஷனால எது முடியுமோ அது மாத்திரம்தான் அந்த மனுஷனிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கு. வார்த்தை என்று சொல்லுவோமே. ஆனால் எப்தாங்கிறதான ஒரு மனுஷனை குறித்து அறிஞ்சிருப்பீங்க. ஒரு யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டியது இருக்கு, ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். நான் யுத்தத்தில் ஜெயித்து போகும்போது வீட்டில் இருந்து எது முதல்ல வருதோ அல்லது யார் முதல்ல வருதோ அவர்களன்னு சொல்லலை, ஏன் பண்ணது மிருக ஜீவராசிகளை. ஏன்னா அந்த காலத்தில் உள்ள பில்டிங்லெல்லாம் கீழே மிருக ஜீவராசிகளை வளர்ப்பாங்க. அப்போ வீட்டில் இருந்து அப்படி வரக்கூடியதான ஒரு மிருக ஜீவராசியை பலியிடலாம் தான் அவருக்கு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் வந்தது என்ன? தன்னுடைய ஒரே மகள் வந்தா. ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள், அந்த வார்த்தையின்படி அப்படியே தன் மகளை ஆண்டவருக்கு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டார். யார் பரலோக ராஜ்யம் போக முடியும் தெரியுமா? தான் ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய மனுஷன். அப்படியானால் சொன்ன வார்த்தை அப்படியே செய்யக்கூடியதான மனுஷன். ஆனால் இங்கே விசுவாசிகளை எத்தனை பேரை பார்த்து இந்த மனுஷன் உண்மை உள்ளவன், இந்த மனுஷி யதார்த்தமான உண்மையை பேசக்கூடியதான மனுஷன் என்று எத்தனை பேரை குறித்து சாட்சி சொல்லுவாங்க? இருக்காது. அடுத்து என்ன? நடக்கை என்று சொல்லும்போது மோசையை குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிறார். அப்படியானால் திரள் கூட்டமான ஜனங்கள் மத்தியில் இருக்கிறார். எப்படி? 1-2 ஜனங்களில் அவர் வாழ்கிறதே திரள் கூட்டமான ஜனங்கள் மத்தியில் இருக்கிறார், அவர்களை வழி நடத்துகிறார். ஆனால் அவருடைய நடக்கையில் எந்த பிசகுமே இல்லை. உண்மையுள்ள மனுஷனாக, பரிசுத்தம் உள்ள மனுஷனாக, சாட்சியாக ஜீவித்தார். தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்கள். பல ராஜாக்களுக்கு கீழே, ஏன்னா 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தார், பல ராஜாக்களுக்கு கீழே அரசபையில் காணப்பட்டதான ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடியதான ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், நடக்கையில் பாருங்கள், எந்த விதமான ஒரு பிசகுமே இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த உலகத்தில் நான் இருக்கிறதுனால நடக்கையிலும் சின்ன சின்ன தப்புகள் வரலான்னு. ஆனால் வேதம் அநேகமான சாட்சிகளை குறித்து தெளிவாக சொல்லுது. எப்படி? அவங்களுடைய நடக்கையில், வாழ்க்கையில் எந்த விதமான பிசகுமே இல்லை. அடுத்த காரியம் என்ன? அன்பு. அன்பு என்று சொல்லும்போது பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அந்த பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை தன்னை சபைக்காக, ஆத்துமாக்களுக்காக அப்படியே பானபலியாக கொடுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பு என்று சொல்லும்போது அது என்ன? தியாகம், வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம்? அன்பாக இருக்க முடியலைன்னு. ஆனால் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை பாருங்கள், அப்படியே சபைக்காக, அப்படியே ஆத்துமாக்களுக்காக அப்படியே கொடுத்துட்டார். மோசேயுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். ஜனங்கள் தப்பு பண்ணுறாங்க. அப்போ மோசே என்ன சொல்கிறாரு? இந்த ஜனங்களை நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால் ஆண்டவரே என் பேரை அந்த ஜீவ புஸ்தகத்திலிருந்து அப்படியே கிறுக்கி போட்டுருவோம்.
அந்த சிநேகத்தை பாருங்க, தப்பு பண்ணக்கூடியதான ஜனங்கள் மீது அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடியதான ஒரு குணத்தை பாருங்க, அதான் அன்பு. ஆபிரகாமை பாருங்க, சோதம் குமாராவை அழிக்க ஆண்டவர் போறார். அவருக்கு என்ன, சரி நான் நல்லா இருந்தால் மட்டும் போதும், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும்னு சொல்லி அவருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, எப்படியாவது காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி 50 நீதிமான்கள் இருந்தால் எப்படி, 45 இருந்தால் எப்படின்னு சொல்லி குறைச்சி ஆண்டவட்டையே பேரம் பேசுகிறார். இது எதை காண்பிக்குது? தன்னலம் அற்ற, சுயநலம் அற்ற, தன்னையே உற்று பார்க்கக்கூடிய குணங்கள் அற்ற, அன்பு நிறைந்த சுபாவத்தை காண்பிக்குது. அப்போ இந்த உலகத்தில் அநேகமான நபர்கள் வேதாகமத்திலே சாட்சியாக ஜீவித்திருக்காங்க. அடுத்தது என்ன? ஆவி. அந்த ஆவியில் என்று சொல்லும்போது ஆதி சபையில நீங்கள் பாருங்கள், திரளான ஜனங்கள், 1-2 இல்லை, அப்போஸ்தலர் மாத்திரமல்ல, திரளான ஜனங்கள் தேவ ஆவியை பெற்று தேவ ஆவினால் நடத்தப்பட்டு தேவனுக்கு மகிமையான சாட்சிகளாகவே ஜீவித்தாங்க. அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியை நீங்கள் பார்க்கணும், நீங்கள் தேவனுக்கு மகிமையான சாட்சியாக ஜீவிக்கிறீங்களா என்று. அடுத்தது என்ன? விசுவாசம். எல்லாருக்குமே தெரிஞ்சதான ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆண்டவர் சொன்னார், அது அப்படியே நிறைவேற்ற போயிட்டார். தன் மகனையே பலியிட போயிட்டார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுமையாக நீங்கள் வாசித்து பாருங்கள், அதில் ஏராளமான விசுவாச வீரர்களுடைய பட்டியலே இருக்குது. எப்படி இந்த உலகத்தில் அவர்கள் வாழும்போது விசுவாசத்தை காத்துக்கிட்டாங்க, ஒருபோதும் விசுவாசத்தை மறுதளிக்கலைங்கிறதான காரியங்கள். அடுத்த காரியம் என்ன? கற்பு. அது எப்படி? யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், பாவம் செய்யக்கூடிய எல்லா ஒரு சூழ்நிலையும் இருக்குது, ஆனால் அவர் தேவனுக்கு பயந்தார், தன்னை குற்றமற்றவராக, பிழையற்றவராக, பரிசுத்தமாகவே தன்னை காத்து கொண்டார். இது எல்லாமே வேதாகமத்திலே உள்ள சில நபர்களுடைய வாழ்க்கையே. முதல்ல வாஸ்த வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு, ஒருவனும் உங்களை அசட்டை பண்ணாதபடிக்கு. வார்த்தையிலும். எது எவைகளில் நாம் முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டுமாம்? வார்த்தையிலே, நடக்கையிலும், அன்பிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும், கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. பாருங்கள், இந்த 6 காரியங்களில் ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் கண்டிப்பாக மாதிரியாகவே இருக்க வேண்டும். நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம்? என்னால் முடியலை, என்னால் முடியாதுன்னு. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5-9 வசனங்களை வாசிங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியானுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். பாருங்கள், இந்த வசனத்தை எதுக்கு இந்த இடத்துல சொல்லுகிறேன்? தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் கேட்கிறதே கொடுக்கிற தேவன். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். சாலமோன் ராஜா ஆண்டவரிடத்தில் இல்லாத ஒன்றை கேட்கிறார், தன்னிடத்திலே இல்லாத ஒன்றும் தனக்கு தேவையானதையும் கேட்கிறார். அதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதான காரியம். இளமையிலே ராஜபாரியத்திலே ஏற வேண்டியதான ஒரு நிலைமை, அரசாட்சி செய்ய வேண்டியதான ஒரு சூழ்நிலை, அந்த இடத்திலே இருப்பதற்கு அதற்கேற்றதான ஒரு நிலைமை இல்லை என்பதை அறிந்து கொள்கிறார். தேவனை நோக்கி மன்றாடுகிறார். அந்த தேவனே என்ன செய்கிறார்? என்ன வேண்டும் என்று கேட்டு அதை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்படியானால் நமக்கு தெரிய வேண்டும், எனக்கு இன்ன அனுபவம் இல்லை ஆண்டவரே, நான் முன்மாதிரியாக ஜீவிக்க எனக்கு இறங்கி என்னை விடுவித்து எனக்கு தேவையான இந்த அனுபவங்களை தாரு ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் அதிக நிச்சயமாக தேவன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25 29 வரையுள்ள வசனங்களை வாசிங்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். பாருங்கள், இந்த காரியத்தை எதுக்கு இங்க சொல்ல வாரேன்? ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிறான். அந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான மனுஷனுக்கு ஒரே ஒரு வாஞ்ச, எப்படியாவது நான் மெஸ்ஸியாவை காண வேண்டும். யூதர்கள் எல்லாருமே அந்த மெஸ்ஸியாவுக்காக இப்பொழுதும் காத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். புரிஞ்சுக்கிடுங்க. இப்பவும் யூதர்கள் எதற்காக இருக்கிறார்கள்? எங்களுக்கு மேசியா வருவார், எங்களை விடுவிப்பார் என்று இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2000 வருஷத்திற்கு முன்பாக சிமியோன் என்கிறதான ஒரு மனுஷன் இருந்திருக்கிறார். அந்த மனுஷன் தேவ ஆவிய உடைய மனுஷனாக இருந்ததுனாலே அந்த மனுஷனுக்குள்ளே ஒரு ஆசையும் விருப்பமும் இருந்தது. நான் இந்த உலகத்திலே மரிப்பதற்கு முன்பாக மேசியாவை காண வேண்டும் என்று அதற்காக ஜெபிக்கிறார், அதற்காக காத்திருக்கிறார். என்ன பாக்கியம் கிடைக்கிறது? அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார்.
கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோടെ போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றான். போதும். எவ்வளோ ஒரு பாக்கியம் பாருங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. திரள் கூட்டமான குழந்தைகள் அந்த இடத்துல இருந்திருக்க வேண்டும். நிறைய பெற்றோர்கள் இருந்திருப்பார்கள். அந்த ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை இந்த மனுஷன் வீட்டிலே இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறார். மெசியா குழந்தை வடிவத்திலே இப்போ எங்கே இருக்கிறார்? தேவாலயத்தில் இருக்கிறார். அந்த இடத்திற்கு வரும்போது கரெக்டாக அந்த ஒரு குழந்தையை மாத்திரம் தன்னாலே கண்டுபிடிக்க முடியுது. கண்டுபிடித்து தேவனை ஸ்தோத்திரிக்கிறார். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்று பாருங்கள். தேவன் மன விருப்பத்தையும் வாஞ்சையும் நிறைவேற்றக்கூடிய தேவன். இதான் நீங்கள் புரிந்துவிட வேண்டும். என்னுடைய நான் ஒவ்வொரு காரியத்தையும் எதுக்காக லிங்க் பண்ணுறேன்? நமக்குள்ள சந்தேகம் இருக்குது, நமக்குள்ள அவிசுவாசம் இருக்குது, நமக்குள்ள முடியாதுங்கிற எண்ணம் இருக்குது, என்னால் முன்மாதிரியாக ஜீவிக்க முடியாதுங்கிறதான எண்ணத்தால் நிறைக்கப்பட்டிருக்கும். இங்கே எப்படி ஒரு மனுஷனுக்கு மேசியாவை காண வேண்டும், வாஞ்சித்து 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 காத்து 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 இருக்கிறார். தேவ ஆவியானவர் ஏவுகிறார். அதே இடத்திற்கு போகிறார். திரளான பெற்றோர்கள் இருப்பார்கள், திரளான குழந்தைகள் இருக்கும். எந்த குழந்தை என்று கண்டுபிடிப்பது அவருக்கு லேசான காரியமாக இருக்கிறது. தேவன் அவருடைய வாஞ்சியை நிறைவேற்றி கரெக்டாக அதே பெற்றோரை காண்பிக்கிறார், அதே குழந்தையை காண்பிக்கிறார். மேசியாவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிற மனுஷனுக்கு தேவன் மேசியாவை காண்பித்தார். அப்படியானால் அந்த தேவனாலே நமக்கு கொடுக்கப்பட்ட கற்பனையின்படி ஜீவிக்க வாஞ்சைப்படுகிற நமக்குள் தேவன் அந்த வாஞ்சையும் விருப்பத்தையும் அதிக நிச்சயமாகவே நிறைவேற்றக்கூடியவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய முழு இருதயத்தோடும், உங்களுடைய முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் நீங்கள் நான் இந்த உலகத்திலே மற்ற கிறிஸ்தவர்களுக்கு, மற்ற ஜனங்களுக்கு முன்மாதிரியான ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும் என்றதான வாஞ்சையும் விருப்பமும் உடையவர்களாக இருந்து அதற்காக காத்திருந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய ஜீவியம் அப்படியே மாறும். இதான் நான் சொல்லுவது. முடியலை என்று நீங்கள் சொல்லும்போது அது தேவனை குற்றப்படுத்தக்கூடியதாக இருக்கு. நீங்கள் முடியலை என்று சொல்லும்போது அது வேதாகமத்தை பொய்யாக்கக்கூடியதாக இருக்கு. ஏனென்றால் மனுஷனாலே முடியாத ஒன்றை தேவன் வார்த்தையிலே எழுதி கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் எண்ணலாம். இல்லை, எந்த ஒரு மனுஷனாலும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான எந்த ஒரு மனுஷனாலும் இந்த உலகத்திலே வார்த்தையிலே சுத்தமுள்ளவனாக, நடக்கையிலே சுத்தமுள்ளவனாக, அன்பிலே மாயமில்லாத அனுபவத்தோடு, ஆவினால் நிறைக்கப்பட்ட அனுபவத்தோடு, கற்புள்ளவனாக, விசுவாசத்திலே தைரியமும் உறுதியும் உடைய மனுஷனாக எந்த ஒரு மனுஷனாலும், எந்த ஒரு மனுஷியாலும் தன்னுடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் நிலை நின்று சாட்சியாக ஜீவித்து முடிவிலே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கலாம். செய்ய வேண்டியது என்ன? விருப்பம் வேண்டும். சாலமோனுக்கு விருப்பம் இருந்தது, சிமியோனுக்கு விருப்பம் இருந்தது. சாலமோன் கேட்ட உடனேயே கிடைத்தது, சிமியோனுக்கு அது வருஷங்கள் எடுத்தது. புலம்பல் 3:25 வாசிங்க. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். என்ன சொல்லப்பட்டிருக்கு? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும். ஒருவேளை நீங்க ஒரேடியா அன்பு, கற்பு, விசுவாசம், ஆவி, இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஒரே நாளில் முன்மாதிரியாக வாழ முடியாமல் இருக்கலாம். ஆனால் சற்று யோசிங்க, 6 படி இருக்குங்க. ஒரேடியா 6 படிக்கு போகணுன்னு விரும்பாதுங்க. அது பேராசையை காண்பிக்குது. ஏன்னா அநேகரை பாருங்க, சும்மா ஜோ பண்ணிட்டு இருப்பாங்க, டக்குன்னு இந்த அபிஷேகம் கிடைக்கும், அதை வச்சு காப்பாற்ற தெரியாது. எத்தனையோ பேர் தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ 6 படியில் ஒரேடியாக போகணும்னு விரும்பாதுங்க. சாலமோனை போல ஒரேடியாக எனக்கு கிடைக்கணும், எல்லாம் கிடைக்கணும்னு விரும்பாதுங்க. ஏன்? கடைசியில் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையுமே திசை திரும்பி போயிடுச்சு. என்னை பொறுத்தவரை காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. காத்திருந்து பெற்றுக்கொள்றதுல தயங்காதுங்க. காத்திருந்து பெற்றுக்கொள்றதுல முறுமுறுக்காதுங்க. ஏன்? காத்திருந்து ஒவ்வொன்றா கிடைக்கும் போது அதுக்கு அருமை தெரியும். அப்போ ஒவ்வொரு படியிலையும் கால் ஊனி ஏறலாம். ஒருவேளை அடுத்த படிக்கு ஏற முடியாமல் இருந்தாலும் அதுக்கு கீழே உள்ள படியில் ஸ்டெடியாக நிலை நிற்கலாம். இது ஒரேடி 6 படியை தூக்கி கால் வைக்கும்போது கீழே விழும்போது தலை பொத்து போயிடும். அனுபவங்கள் அவரிடத்தில் இருக்குது. என்ன வேணும்? காத்திருக்கக்கூடியதான ஒரு அனுபவம். வேதம் சொல்லுது, அவருக்கு காத்திருக்கிற ஜனங்களுக்கு, அவரிடத்திலே அனுபவங்களை கேட்கிறதான ஜனங்களுக்கு
அவர் நல்லவராக இருக்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எதை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்? நீங்கள் இப்படிப்பட்டதான பரிசுத்த ஜீவி அனுபவத்தை கேட்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள், ஆனால் அதை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக எப்படிப்பட்ட அனுபவம் வேணும்? சிமியோனை போல காத்திருக்கக்கூடியதான ஒரு அனுபவம். நிச்சயமாக அது பல வருஷங்களாக அந்த மனுஷன் காத்திருக்கலாம். அதனால தான் என்ன, இனி என் மூச்சு போனால் ஒன்றே இல்லைன்னு சொல்கிறார். அப்படின்னா நிச்சயமாக அந்த மனுஷன் ஒரு வயது முதிர்ந்த மனுஷனாக இருக்கலாம். அவருடைய வாழ்க்கை முழுவதுமே எதற்காக அர்ப்பணித்தார்? இந்த கண்கள் மேசியாவை காண வேண்டும். இப்பொழுதும் திரள் கூட்டமான ஜனங்கள் எப்படி மேசியா வருவார் வருவார் என்று இருக்கிறார்கள். ஆனால் யதார்த்தமான மேசியாவை அந்த கண்கள் கண்டுபிடித்தது என்றால் பரிசுத்தாவி அவருக்குள் இருந்தது. அப்படியானால் நீங்களும், எனக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இல்லை, என் வாயை திறந்தால் நான் போய் சொல்கிறேன், என் நடக்கையில் நிறைய குற்றங்கள் குறைகள் இருக்குது, எனக்கு அன்புங்கிறத என்கிட்ட கிடையாது, கற்பக்குரிய காரியமோ விசுவாசமோ இல்லை வேற காரியங்களோ என்கிட்ட கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது நல்ல காரியம், நீங்கள் ஏற்றுக்கிட்டது. ஆனால் என்ன செய்யணும்? தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையும் தாகமுடையவர்களாக இருந்து நீங்கள் முன்மாதிரியான ஒரு ஜீவியம் உடையவர்களாகவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். முடியலைன்னு சொல்லி வருஷங்களை கடத்தி முடிவில் நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது அந்த மனுஷனுக்கு அந்த மனுஷிக்கு கண்டிப்பாக முன்மாதிரி ஜீவியம் வேண்டும். தேவன் இந்த உலகத்திலே வந்தார், முன்மாதிரியை விட்டு சென்றார் என்று சொல்லப்பட்டு நாம் அவருடைய அடிச்சுவடை பின்பற்ற அழைக்கப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நமக்குள்ள எப்படி இருக்கணும்? வார்த்தையில் சுத்தம் இருந்தால் ஆகணும், நம்முடைய நடக்க பரிசுத்தமாக இருந்தால் ஆகணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது.